நீங்க சுத்தமான ஒரு தைரியமான ஒரு லீடரா இருந்தீங்கன்னா, ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த நீங்க உங்க கட்சியை நம்பி களத்துக்குள்ள நின்றுக்கணும். இது ஒரு கூட்டணி கணக்கா பார்க்கலையா சார்? அதெல்லாம் சும்மா அரசியல் தெரியாம 10.5 கொடுத்தவருக்கு 10.5 கொடுத்தது சரின்னு சொல்றதுக்கு துணிச்சல் இல்லை. இன்னைக்கு 26ல பல தொகுதிகளில் இதுதான் ஓடும். அந்த கள்ளக்குறிச்சி போராட்டத்துக்கு நாம் தமிழர் ஆதரவு தெரிவிச்சது, அதுக்கப்புறம் சீமானோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு ஒரு சில மாவட்ட நிர்வாகிகள் கேட்டது. சீமானை பொறுத்தவரையில அதிமுக 2 ஜாதி கட்சி ஆயிட்டுங்கிறது தெள்ள தெளிவா புரிஞ்சிட்டாரு. ஜெயலலிதாவே அன்னைக்கு நக்கல் அடிச்சாருல, நேத்து ஜெயலலிதாவே நக்கல் அடிச்சாருல. இப்ப சீமானோட குறிக்கோள் அதிமுக இல்ல, அதிமுக அதிருப்தி வாக்காளர்களை தாம் பக்கம் போலிங்கே 82% போகும்போது எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறத சீமான் தெள்ள தெளிவா உணர்ந்துட்டாரு. பட் ரியல் மேட்டர் என்னன்னா 1 இயர் நான் 1 இயர் தான் போலரைசேஷன். இதுதான் மெயின். நீங்க பணபலம் இருக்கு, அரிசி மூட்டை கொடுக்குறாங்க, இது எல்லா இடத்தையும் ஜெயலலிதா செய்யாததா? சிபி சண்முகமும் எடப்பாடி பழனிசாமியும் இந்த சமூகங்களுக்கு தெரிஞ்சே உண்மையை புரிஞ்சே அநியாயமா செய்த பாவத்துக்கு நீங்க அரசியல் ரீதியா இன்னும் கீழே தான் போவீங்கன்னு உங்களுக்கு நான் சாபம் போடுறேன். ஸ்டாலின் 60% வாக்கு எடுத்திருப்பாரு. அதிமுக நின்றிருந்தாலும் எடுத்திருப்பாரு. எடப்பாடி கண்ட்ரோல் அந்த ஓட்டு இல்லைங்க. எடப்பாடி பழனிசாமி வலமும் போகாம இடமும் போகாம நடுவில் போய் மாட்டிக்கிட்டாரு. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச கையோட விக்கிரவாண்டி பை எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. இதுலயும் திமுக பெரிய வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த வெற்றி எதை உணர்த்துது சார்? நாடாளுமன்ற தேர்தலே ஒரு சட்டமன்ற தேர்தல் மாதிரி தான் நடந்தது. மு.க. ஸ்டாலினை முன்னிறுத்தி தமிழ்நாட்டை காப்பாத்திட்டார், இந்தியாவை காப்பாற்றுவாருன்னு நடந்தது. இந்தியாவை மோடி காப்பாற்றுவாருங்கிற கமெண்டும் ஸ்டாலினுக்கு எதிராக நம்ம அடித்தோம். அது இந்தியாவில் மோடி வந்துட்டார், கடவுளர்களால் இந்தியா காப்பாற்றப்பட்டது. ஒரு தேசபக்தி இல்லாத ஒரு கூட்டத்துக்கிட்ட போகாமல் ஒரு தேசபக்திட்ட நாடு வந்துட்டு. ஓகே, இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 2024 தேர்தல் மு.க. ஸ்டாலினுக்கு கிடைச்ச அங்கீகாரம் தான் பார்க்கணும். எப்படின்னா, விஜய் வசந்த் இந்து நாடார், அவரை விட தாரகை கத்பட்டுங்கிற மீனவ சமூக சகோதரி உழவங்கோட்டில் அதிக வாக்கு எடுத்துறாங்க. 2 பேரும் ஒரே அணி. அப்போ ஸ்டாலினுக்கு 1000 ரூபா வேலை செய்திருக்கு. ஸ்டாலினுக்கு ஒரு ஆதரவுகளையும் அந்த இடத்துக்குள்ள அந்த 1000 ரூபா பெண்களுக்கு இலவச பஸ் இதெல்லாம் ஜெயலலிதாவுக்கு வேலை செய்தல, அதே மாதிரி ஸ்டாலின் அந்த இடத்துக்குள்ள அது வேலை செய்யுது. ஸோ ஸ்டாலினோட இதுதான் அது முக்கிய காரணம்னு இருந்தது. 45.5 47 மாத்திட்டார். மற்றவங்க 53ல் 7 குறைஞ்சிட்டுன்னு சொன்னாங்க. ஓகே, 53ல் 7 குறைஞ்சி தான் வந்திருக்குதுன்னாலும் உண்மைதான். ஆனால் ஜோதிமணி குறைஞ்சிருக்காங்க 15%, கார்த்திக் சிதம்பரம் 10% குறைஞ்சிருக்கிறாரு, கடலூரில் என் நண்பர் குறைஞ்சிருக்கிறாரு, தென் கிருஷ்ணகிரியில் 15% குறைஞ்சிருக்கான்னு சொல்லும்போது அது சீராக தான் இருக்குது. முன்னாடி காங்கிரஸுக்கு ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மைலேஜ் 19 இருந்த மைலேஜ் இதில் இல்லை. அப்போ 53, 45, 47 3 தடவை வெற்றி பெற்றிருக்காங்க. இந்தியா கூட்டணி இப்போ தான் வந்திருக்கு. பட் ஸ்டாலின் இந்தியா கூட்டணியை விரும்புகிறார். அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷன், பரையர் கன்சால்டேஷன் ஸ்டாலின் விரும்புகிறார். அதனால் இந்தியா கூட்டணிங்கிறார். ஸோ இந்த அணி 45 கீழே போகலை 3 தடவையுமே. அப்போ அவங்க நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்கிறாங்க. அடுத்தபடியாக பானை சின்னம் தான் ஒரு 10-12 சீட்டு 12% வாக்குகளை ரவிக்குமார் உதயசூரியன் அதை இழந்திருக்க மாட்டார். அடையாள அரசியல் சின்னமான பானை சின்னத்தில் நின்று தான் வன்னியர்களுக்கும் மற்ற பிசிக்கும் பிடிக்காம அதிமுக 36% கிட்ட வந்துட்டாங்க. இவங்க 39. அப்போ 49 வர வேண்டிய திமுக 39க்கு போகிறது காரணமே அடையாள சின்னமான பானை சின்னம் தான். இப்போ உதயசூரியன் சின்னம் பொதுத்தள சின்னம் நிற்குது. இதையும் தாண்டி முன்னாடி 2வது இடத்துக்கு நின்னது ரெட்டையில, இப்போ மாம்பழம் 2வது இடத்துக்கு நிற்குது. இந்த இடம் தான் நுணுக்கமான இடம். பட் ரியல் மேட்டர் என்னன்னா 1 இயர் நான் 1 இயர் தான் போலரைசேஷன். இதுதான் மெயின். நீங்க பணபலம் இருக்கு, அரிசி மூட்டை கொடுக்குறாங்க, இது எல்லா இடத்தையும் ஜெயலலிதா செய்யாததா? கும்மிடிப்பூண்டிலும் காஞ்சிபுரத்திலும் ஜெயலலிதா செய்யாததா? ஸ்ரீரங்கத்தில் ஜெயலலிதா செய்யாததா? செந்தில் பாலாஜியோட அந்த டென்ட் ஃபார்முலா தான் இங்க அடாப்ட் பண்றாங்க. இது எல்லாம் இருக்கக்கூடியதுதான். ஆனா இதையும் மீறி நாம் தமிழர் கட்சி கூட அந்த அபிநயாங்கிற
கேண்டிடேட் நின்னாங்க. என்கிட்ட கேட்ட நெறியாளர் பேரும் அதான் நினைக்கிறேன், ஒரு பெண் நெறியாளர் தான். எப்படி சார் நாம் தமிழர் முன்னம ஓட்டு எடுத்த பூத்துகள்லையும் குறைவா ஓட்டு எடுத்திருக்கிற ஒரு இதையாண்ட கேட்டாங்க. அப்போ நாம் தமிழர் இப்போ கூடியிருக்காங்க, அது சீமானுக்கு வெற்றி, அது அவருக்கு கிரெடிட் தான். சீமான் லீடர்ஷிப்புக்கு கிடைச்ச கிரெடிட் தான், அது நான் மதிக்கிறேன். அதை அந்த அவங்க முன்னாடி நான்வன்னியர் ஓட்ட சீமான் எடுத்த பூத்துல இழந்திருக்கிறாருன்னா பாமக அணி வரும்போது நான்வன்னியர்கள்லாம் வந்து சீமானை விட்டுக்கிட்டு அவங்க வந்து உதயசூரியனுக்கு போறாங்க. ஸோ அங்க நடந்தது போலரைசேஷன் தான். இந்த போலரைசேஷன் எப்போ ரிவைவல் ஆச்சுன்னா 1998ஆம் ஆண்டு 2 போலரைசேஷன் உருவாச்சு. ஒன்று கலைஞர், முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் 2 பேரும் அரசியல் பண்றாங்க. எம்ஜிஆர் இடத்த ஜெயலலிதா பிடிச்சிக்கிட்டு அரசியல் பண்றாங்க. கலைஞர் ரொம்ப காலமா நின்று அரசியல் பண்றாரு. இந்த அரசியல் களத்துக்குள்ள ஜெயலலிதா அம்மையார் 2 போலரைசேஷனை உருவாக்குறாங்க. 2 போலரைசேஷன் உருவாகுது. ஒன்று சாஃப்ட் இந்துத்துவா வர்சஸ் கிறிஸ்டின் முஸ்லீம். சாஃப்ட் இந்துத்துவாவுக்கு பாஜக, இந்துத்துவா RSS, அது ஒரு அடையாளம். கிறிஸ்டின் முஸ்லீம் ஆட்டோமேட்டிக்கா கன்சால்டேட் ஆயிருவாங்க இதுக்கு எதிராக. இன்னொன்று வன்னியர் வெர்சஸ் நான் வன்னியர். இந்த வன்னியர் வெர்சஸ் நான் வன்னியர் மறைக்கப்படுது. அதுதான் இன்னைக்கு இங்க வெளிப்படையா விக்கிரவாண்டியில தெரிஞ்சிருக்குது. ஸோ இந்த 2 போலரைசேஷனும் இன்னைக்கு திமுக கழகத்துக்கு. இப்ப வன்னியர்கள் ஓட்டும் நான்வன்னியர்கள் ஓட்டுமே திமுக அறுவடை பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல தான் ஸ்டாலின் வந்து மிக சாப்பிட்டா, கலைஞரை விட புத்திசாலித்தனமாட்டும், காமராஜ் மாதிரி வெட்டு 1 துண்டு 2ன்னு கடாமுடானி பண்ணாம நைஸ் சிட்டியோட ராஜேந்திரத்தோட வன்னியர் ஓட்டுலையும் ஒரு 1/3 ஓட்டை எடுத்துக்கிட்டு இந்த இது சிவா வன்னியர் தானே, அன்னியூர் சிவா வன்னியர், கொஞ்சம் காடுகோர் வன்னியர் தான். அந்த கிருஷ்ணசாமி, இது எம்பி கோவிந்தசாமி, இவங்களெல்லாம் பேக்கிங்ல உள்ள ஒரு வன்னியர் தான். அவரையும் விட்டுக்கிட்டு நான் வன்னியரை பக்காவா கன்சால்டேட் பண்ணி 63% போயிட்டாரு. நான் 55 போவான்னாரு. காமராஜன் அந்த இடத்துல என்ன பண்ணுவாருன்னா, அந்த இடத்துல என்ன பெரிய இது, நாடே சுதந்திரம்னு வந்த காலகட்டத்தில் ஜாதியில போனீங்க, இந்த மாதிரி ஒரு டயலாக விட்டுக்கிட்டு ஒரு நாயுடுவோ ரெட்டியாரையோ ஒரு உடையாரையோ அந்த இடத்துல கேண்டிடேட்டா போடுவார். என்னால நாயுடு ரெட்டியார் உடையாரை வச்சு இங்க ஜெயிக்க முடியும்னே அப்படி போவார். ஸ்டாலின் அப்படி இல்லை, வன்னியரையும் பயக்காம நான் வன்னியரையும் கன்சால்டேட் பண்ணிட்டார். அப்போ காமராஜுக்கு அந்த டெம்ப்ளேட்னாலும் கூட அதை காமராஜோட மேம்படுத்தி ரொம்ப சிறப்பா ஸ்டாலின் அதுல வந்து ஒரு உடையார் கேண்டிடேட்டை போடுவாருன்னெலாம் சிலவங்க பேசிட்டு இருந்தாங்க. இல்ல வன்னியர் கேண்டிடேட் தான், வன்னியரை போட்டு நான் வன்னியரையும் கன்சால்டேட் பண்ணி 1/3 வன்னியர் ஓட்டையும் ஒரு எக்கச்சக்க நான் வன்னியர் ஓட்டையும் எடுத்து மிகப்பெரிய வெற்றியை ஸ்டாலின் பெற்றுட்டார். சாதுரியமான அரசியல் நகர்வு, சாதுரியமான அரசியல் நகர்வு. காமராஜோட அந்த இதுதான்னாலும் கூட நைசிட்டியோட அதை பண்ணிட்டாருன்னு சொல்ல போனா எம்ஜிஆர் பாண்டின்னு சொல்லலாம். எம்ஜிஆரையும் தாண்டி போயிட்டார் அதுல ஸ்டாலின் அவர்கள். அப்போ இந்த உண்மை வந்து அப்படியே இன்னும் வந்து வட தமிழகத்தில் உள்ள ஒரு 80-90 தொகுதிக்குள்ள நாளைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுல வந்து எடப்பாடி பழனிசாமி வலமும் போகாம இடமும் போகாம நடுவில் போய் மாட்டிக்கிட்டாரு. தென் மாவட்டங்களில் எப்படி ஜாதிய சூழல்ல அடிபட்டாரோ அதே மாதிரி இங்கேயும் அடிபட போறாரு. தென் மாவட்டத்தில் ஜாதிய சூழல் அவர் என்ன நினைச்சாரு, சசிகலாவை அடிச்சாச்சு, தினகரன் அடிச்சிட்டாரு. ஓகே, அதெல்லாம் நான் பாராட்டினேன். 51 இடத்துல இருந்த இடத்துல இடத்துல வந்துட்டாரு ராஜேந்திரனே, நான் எடப்பாடியை பாராட்டினேன். ஆனா நல்ல மனுஷன், சார்ந்து இருக்கக்கூடியவர், யாருக்கும் எதிராக பண்ணக்கூடாது, எந்த ஜாதிக்கும் எதிரான ஒரு அரசியலை பண்ணாதவோ பன்னீர்செல்வத்தை எடப்பாடி பழனிசாமி அடிக்க பாய்க்கும் போது தர்ம சங்கடமான சூழ்நிலையிலும் தர்மரா இருந்த ஒரு மனுஷனை பாய்ச்சிட்டாங்கன்னா இங்க ஜாதி இல்ல, அந்த ஆளு நல்ல மனுஷன், அவன் ஜாதிக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு மனுஷனா இருக்கவன நீங்க வந்து அடிச்சுக்கிட்டு நாடாரெல்லாம் ஓட்டு போடுறான்னு நினைச்சா அந்த இடத்துக்குள்ளதான் நாம வந்து பிரச்சாரம் பண்ணி நாடார்களை ரொம்ப மோசமா எடப்பாடிக்கு எதிராக திருப்பி, எடப்பாடி நாடார் பெல்ட்டில் கன்னியாகுமரி 4%, திருநெல்வேலி 8%, நாடார் ஏரியாக்களில் தூத்துக்குடி 15 தான், மற்ற தெலுங்கு மக்கள் வாழக்கூடிய பகுதியில் பிரேமலதா அம்மையாரால் ஒரு 20% அளவுக்கு ஆக்கி விட்டுட்டோம். இப்பவும் எடப்பாடி பழனிசாமி இந்த களத்தை விட்டு போனதுல வன்னியர் பெல்ட்டிலும் அடிபட போறாரு. எப்படி அடிபட போறாருன்னா 10.5 அவர் தான் கொடுத்தாரு. 10.5 கொடுக்கும் போது நாம கேட்டது வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டோ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதராஜகுல மீனவர், ஆண்டி பண்டாரம், இந்த சமூகங்களுக்கெல்லாம் தாளக்கிடப்பாறை தற்காப்பதை தர்மங்கிற ஐயா வைகுண்டர் வழியில நாம நியாயத்தை வழங்குங்கிறத கேட்டோம். இவரு எடப்பாடியில ஜெயிக்கிறதுக்காக இந்த சமூகங்கள்லாம் தெருவில் இறங்கி போராட சமூகங்கள்னு இந்த சமூகங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அநீதி அழைச்சாரு. அந்த அநீதி அழைச்சிக்கிட்டு அவரு எடப்பாடியில ஜெயிக்கிறதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொன்னவர் 10.5 கொடுத்தாரு. நான் மீண்டும் சொல்றேன், சிபி சண்முகமும் எடப்பாடி பழனிசாமியும் இந்த சமூகங்களுக்கு தெரிஞ்சே உண்மையை புரிஞ்சே அநியாயமா செய்த பாவத்துக்கு நீங்க அரசியல் ரீதியா
இன்னும் கீழே தான் போவீங்கன்னு உங்களுக்கு நான் சாபம் போடுறேன். இந்த இந்த சமூகங்களுக்காக போராடக்கூடியனா நிச்சயமா அரசியல் ரீதியாக உயர்வை பெறுவேன். ஏன்னா அது நியாயத்துக்காக நான் நிற்கிறேன், குரலற்ற மக்களின் குரலுக்காக நிற்கிறேன், நீ குரலாக நிற்கிறேன். இந்த மக்களுக்கு நீங்க அநீதி அழைச்சிங்க. இப்போ டாக்டர் ராமதாஸ் அவர் தப்பு இல்லை, அவர் சார்ந்த ஜாதியை கேட்கிறாரு. அவர் வன்னியர் சங்கம் வச்சுதான் தலைவரானாரு. வன்னியருக்கு அவர் உறுதியா நிற்கிறாரு, வன்னியருக்கு அவர் உறுதியா நிற்கிறதுல தப்பே இல்லை. இன்னைக்கு இனிமேல் 10.5 வட தமிழகத்துல கொடுக்கணும்னு கேட்பாரு. ஸ்டாலின் தெளிவான ஸ்டாண்டை இதுல எடுப்பாரு. எப்படி தெளிவான ஸ்டாண்டை ஸ்டாலின் எடுப்பாரு? மத்திய அரசு தான், ஓகே, மத்திய அரசு தான் ஜாதிவாரி கணக்கெடுக்கணும். நீங்க பாஜக கூட்டணியில தானே இருக்கிறீங்க, நீங்க கேளுங்க, அதை செய்து கொடுங்க. உங்களுக்கு எவ்வளவு செல்வாக்குள்ள தலைவர் உங்களை கையை பிடிச்சி நிற்கிறாங்க, அதை செய்யுங்கிற ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு பிறகுதான் எதுங்கிறதுல மு.க. ஸ்டாலின் தெளிவா நிற்பாரு. இதுல எடப்பாடி பழனிசாமிக்கு நிலைப்பாடு என்ன? 10.5 கொடுத்ததை சரின்னு சொல்றீங்களா? ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்களை நான் மனப்பூர்வமா சப்போர்ட் பண்ணேன். எய்தர் எடப்பாடியார் எலெக்ஷன் சொன்னேன், கவுண்டர் பண்ணுவாருன்னு சொன்னேன், ராஜதந்திரின்னு சொன்னேன். தினகரன் 3 மாசத்துல அரசு போகணும்னு சொல்லும் போது 3 மாசம் கழிச்சு தினகரன் இதைத்தான் பேசிட்டு இருப்பாரு, அரசு நிற்கும்னு சொன்னேன். ஆனா உங்கள்கிட்ட நான் வச்ச கோரிக்கை என்ன? இந்த வண்ணார் நாவிதர் கோயர் போன்ற சமூகங்களுக்கு எம் நடராஜன் ஏதாவது செய்தா நினைச்சாரு, நீங்க செய்யுங்கிறத ஓப்பனா தானே நான் தந்தி டிவியில கேட்டேன். ஆனா நீங்க சுயநலமா ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லிட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாம செய்தீங்க. ராமதாஸ் அவர் ஜாதிக்கு போராடுறது நியாயம். ஆனா நீங்க ஒரு பொறுப்பான முதல்வர் ஜாதிவாரி கணக்கெடுத்துட்டு செய்திருக்கணுமா வேண்டாமா? இப்போ நீங்க 10.5 கொடுத்தது சரின்னே சொல்ல முடியாத அளவுக்கு களத்தை விட்டு நீங்க ஓடிட்டீங்க. அப்போ உண்மையிலே ஒரு களத்துக்குள்ள நின்னா என்ன வந்திருக்கும்? ராமதாஸ் ஒரு 20% வாக்கு எடுத்திருப்பாரு, இவர் ஒரு 13% வாக்கு எடுத்திருப்பாரு, சீமானுக்கு ஒரு 2% வாக்கு குறைஞ்சிருக்கும், ஸ்டாலின் 60% வாக்கு எடுத்திருப்பாரு. அதிமுக நின்றிருந்தாலும் எடுத்திருப்பாரு. எடப்பாடி கண்ட்ரோல்ல அந்த ஓட்டு இல்லைங்க, வன்னியர் நான் வன்னியர் போலரைசேஷன் தாங்க. அங்க நீங்க பூத் வாரியா எடுத்து பாருங்க, டாக்டர் ராமதாஸ் பல பூத்துகள்ல திமுகவோட அதிக ஓட்டு எடுத்திருப்பாரு. ஏன் அங்க பணம் வேலை செய்யலையா? அங்க அதிகாரம் வேலை செய்யலையா? ஏன் அங்க வன்னியர்கள்? அப்ப சிபி சண்முகம் ரோல் இதுல பெருசா இம்பாக்ட் ஏற்படுத்தாதா? சிபி சண்முகம் ரோல் அவர் ராமதாஸ் கூட இன்டைரக்டா கண்ணை காட்டிட்டு போயிருக்கலாம். ஏன்னா ராமதாஸ் நின்னாதான் சிபி சண்முகம், KP முனுசாமி, வீரமணி, அன்பழகெல்லாம் அரசியல்ல ஆளா நின்று பவர் பாலிடிக்ஸ் பண்ண முடியும். அல்லது காமராஜ் தட்டி தூக்குன மாதிரி இந்த சமூகங்களுக்கு பெரிய அநீதி நடந்துரும். நான் காமராஜ் செய்தாருங்கிறத சொல்றேன், அதுல நியாய அநியாயங்கள் வேற. அவர் அரசியலுக்கு செய்தாரு, ஆணித்தரமா சொன்னாரு, செய்தாரு. நாடே சுதந்திரம் அடையும் போது ஜாதியில போகலாமான்னு கேட்டுதான் அதை செய்தாரு, நான் மறுக்க வரல. இதே அரசியல் தான் ஸ்டாலின் நைசிட்டியோட துரைமுருகன் பொதுச் செயலாளர், குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம் பவர்ஃபுல் மினிஸ்டர், ஆண்டிமடம் சிவசங்கர் பவர்ஃபுல் மினிஸ்டர், அன்னியூர் சிவாதான் கேண்டேட்டு, குவாடுக்கு ஒரு வன்னியர் பேக்ரவுண்ட் உள்ள சிவாதான் கேண்டேட்டுன்னு வன்னியர்லையும் ஒரு ஓட்டை கட் பண்ணிக்கிட்டு காமராஜோட மேம்பட்ட நிலைமையில இருந்து செய்யறாரு. காமராஜ் செய்த வெற்றியிலையும் அவர் செய்த தவறுகள்ல இருந்து பாடம் படிச்சு நுணுக்கமா ஸ்டாலின் இந்த அரசியலை பண்றாரு. சோ இங்க நடக்கிறது இந்த அரசியல் தான். இந்த அரசியல்ல ராமதாஸ் எமர்ஜி ஆயிட்டாரு. களத்தை விட்டு ஓடுன எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டத்துல தேவர் நாடாருக்குள்ள பிரச்சனை நடக்கணும் போல நம்ம நாடார்களை அவேர்னஸ் உருவாக்கி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி தேவருக்கு எதிராக நம்ம ஓட்டு போட்டா நம்ம அரசியல்ல மேல வர முடியாது, அப்படி செய்யாதீங்கன்னு நாடார்களை என்லைட்டன் பண்ணி மிதுன் பழனிசாமிக்கு பாடத்தை படிச்சு கொடுத்த மாதிரி இங்கேயும் அவர் தப்பாலே வன்னியர்கள் வெர்சஸ் நான் வன்னியர் அரசியல்ல வலமும் போகாம இடமும் போகாம எடப்பாடி பழனிசாமி 26 விழ போறாரு. அதிமுக பலவீனப்படுத்துது அப்படின்றது நீங்க பல இன்டர்வியூல சொல்லியிருக்கீங்க. இப்ப இந்த பக்கம் விழுப்புரம் இந்த ஏரியாலையுமே அதிமுக பலவீனப்படுதா? கண்டிப்பா பலவீனப்படும். நீங்க சுத்தமான ஒரு தைரியமான ஒரு லீடரா இருந்தீங்கன்னா, ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த நீங்க உங்க கட்சியை நம்பி களத்துக்குள்ள நின்றுக்கணும். நீங்க எடப்பாடி பழனிசாமி டாக்டர் ராமதாஸ் ஐயாவோட வில்போரை கண்டு பயந்து ஓடிட்டாரு. அவர் கணக்கு என்ன? ராமதாஸ் 20 நம்ம 13 3வது போயிட்டோம்னா நம்ம வன்னியர்கள்ட்ட எடுத்த கெயின் காலி ஆயிருமே நினைக்கிறாரு. இது ஒரு கூட்டணி கணக்கா பாக்கலையா சார்? கூட்டணி கணக்கெல்லாம் இதுல பாமக 2026 இந்த பக்கம் வரதுக்காக விட்டு கொடுத்ததா நீங்க பாக்கலையா? அதெல்லாம் சும்மா அரசியல் தெரியாம கிரவுண்ட் தெரியாம பேசிட்டு இருக்கோங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மை தெரியும், டாக்டர் ஐயாவுக்கு உண்மை தெரியும், கலைஞரோட புத்திசாலித்தனமான ஒரு அரசியல்வாதியாட்டு திமுக தலைவரா தன்னை நிரூபிக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினுக்கு உண்மை தெரியும். இந்த 3 வரைக்கும் ரவீந்திரன் துரைசாமி சொல்றது உண்மைன்னு தெரியும். மற்றபடி என்லைட் ஆனவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க. தொடர் தோல்விகளை தவிர்க்கிறதுக்காக தான் அதுல கண்டெஸ்ட் பண்ணல. அவர் இங்க கண்டெஸ்ட் பண்ணுனா ராமதாஸ் கிட்ட வீழ்ந்து 3வது போனோம்னா 60% வன்னியர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டிருக்காங்க. ஏங்க நான் உண்மையை சொல்றேங்க, டாக்டர் ஐயா ராமதாஸ் ஐயா விட்டுக்கிட்டு வன்னியர்கள் அப்படியே ஒரு 80% பேர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிட்டாரு.
பவர்ஃபுல் கேண்டிடேட்டு என் ஃப்ரெண்டு செல்வ கணபதி மிகப்பெரிய ஆர்கனைசேஷனால தான் ஒரு 5% ஓட்டை ஏற்றி சேலத்தில் ஜெயிக்க முடிஞ்சு. அந்த அளவுக்கு பாமக வன்னியர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிட்டாங்க. அது ஒரு பெரிய வன்னியர் கட்சியாக தான் அதிமுக இருக்கு. கண்டிப்பா உண்மை. காலேஜ் பேட் நீங்க அந்த ஓட்டிங்களை பார்த்தாலே தெரியும். சேலம் இது பார்த்தாலே தெரியும். ராமதாஸ் ஏன் அண்ணாமலையை கூப்பிட்டாரு, ராமதாஸ் ஏன் என்டிஏன்னு வச்சாரு, நான் வன்னியர் ஓட்டு அவருக்கு கிடைச்சிருக்கு. சேலத்துக்குள்ள தொகுதி எடுத்து 2016 24 செக்மெண்ட் வைஸ் பண்ணி ஆய்வு பண்ணி பாருங்க. டாக்டராவுக்கு தெரியும், அவர் பிஞ்சர் டிப்ல எல்லாம் தெரியும். களத்துல இருந்து வந்தவர் எடப்பாடிக்கும் தெரியும், ஸ்டாலினுக்கும் தெரியும். அப்போ இந்த கெயினை விட்டுறக்கூடாதுன்னு தான் அவர் ஓடினாரு. ஆனா ஏன் ஓடுறாருங்கிறத நாம எக்ஸ்போஸ் பண்றோம். 10.5 கொடுத்தவருக்கு 10.5 கொடுத்தது சரின்னு சொல்றதுக்கு துணிச்சல் இல்லை. இன்னைக்கு நான் கொடுத்தது சரிதான், நான் செய்தது சரிதான்னு சொல்றதுக்கு சிபி சண்முகத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தைரியம் இல்லை. காரணம், நீங்க வண்ணார், நாவிதர், குயர் போன்ற எளிய மக்கள் பிரிவுக்கு பண்ண அநீதி உங்களை பேச விடாத அளவுக்கு இன்னைக்கு உங்களை விரட்டி அடிக்குது. இதுதான் உண்மை நிலைமை. இந்த இஷ்யூ எடுத்துதான் ராமதாஸ் என்ன ஃபைட் பண்ணுவாரு. 10.5 வேணும்னு தான் ஸ்டாலினை ஃபைட் பண்ணுவாரு. ஸ்டாலின் வந்து பாமக அரசியலுக்கு பலன் கொடுக்கும். பாமக அரசியல் விக்கிரவாண்டி அரசியல் தான். ராமதாஸ் வெர்சஸ் ஸ்டாலின் தான் வட தமிழகத்துல பல தொகுதிகளில் என்ன ஓடும். 26ல பல தொகுதிகளில் இதுதான் ஓடும். ஏன்னா எடப்பாடியும் ராமதாசும் சேர்ந்தா பிற ஜாதிகள் ஒருத்தர் கூட அந்த அணிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா இப்போ சேரதுக்கும் சிக்கல் இருக்குது. ராமதாஸ் ஆனஸ்டா 10.5 நாங்க வன்னியர் சங்கக்கு தான் பாட்டாளி கழிச்சா வந்திருக்கோம், 10.5 வேணும்னு ஆனஸ்டா சொல்றாரு. ஸ்டாலின் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துன்னு சொல்றாரு. சீமான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி பிசியில் உள்ள யாதவர் நலன் காக்கப்படணும், முத்தரையர் நலன் காக்கப்படணும், செங்குந்தர் நலன் காக்கப்படணும், விஸ்வகர்மா நலன் காக்கப்படணும், எம்பிசியில் உள்ள வண்ணார், நாவிதர், குயவர் இந்த சமூகங்கள் நலன் காக்கப்படணும், எல்லா சமூகங்கள் நலன் காக்கப்படணும் சொல்றாரு. சீமானுக்கு இந்த ஸ்டாண்டை அவர் அழுத்தி ஆணித்தரமா விக்கிரவாண்டியிலும் சொல்லியிருக்கணும். வெளியே எல்லா இடத்துலயும் அவர் சொன்ன ஒரு ஸ்டாண்டு தான். அந்த ஸ்டாண்ட்ல அவர் போயிடுவாரு. அவரு விக்கிரவாண்டியை பார்த்து பாடம் படிச்சு யார் தனக்கு ஓட்டு போடுவாரு, யாருக்கான அரசியலை பண்ணணும், பறைய தானே அடிக்க சொன்ன, ஒன்னையா அடிக்க சொன்னு கேட்ட அரசியலை பண்ணுனா அவரு சொல்ற மாதிரி ஜம்ப் பண்ணி போகக்கூடிய வாய்ப்பு அவருக்கு வரும். அவருக்கு அரசியல்ல போயிடுவாரு. பட் இங்க எடப்பாடி பழனிசாமி என்ன அரசியல் பண்ண போறாரு? ஸ்டாலின் தன் அரசியலை காட்டி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுட்டாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு நிலைப்பாடு என்ன? 10.5 கொடுத்தா நீங்க சரியா தப்பா ஐயா சொல்லுங்க. அதை நீங்க முதல்ல சொல்லுங்க. அதை சொல்லாம தான் நீங்க களத்தை விட்டு ஓடி போயிட்டீங்க. இதுல எலெக்ஷன் கேம்பெயின்ல எல்லாரும் போட்டி போட்டுட்டு ஜெயலலிதா அவர்கள் படத்தை வந்து காமிச்சாங்க. எங்களுக்கு வாக்களிக்கணும், அதிமுக தொண்டர்கள் எங்க பக்கம் வரணும் அப்படின்னாங்க. ஆனா எந்த எலெக்ஷன் நடக்காம திமுகக்கு அதிமுக ஓட்டு ஃபுல்லாவே டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. இது என்ன பாக்குறது? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுதான் தெளிவா சீமான் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே சீமான் சுதாரிச்சுட்டார் பாத்தீங்களா? கடைசி 2 நாள் சீமான் சுதாரிச்சுட்டார் பாத்தீங்களா? மக்கள் எப்படி ஓட்டு போடுறான், என்ன மக்கள் மனநிலைங்கிறத சீமான் தெளிவா அவரோட வெல்விஷரோட இன்புட்ஸ்ல இருந்து தெளிவா சுதாரிச்சுக்கிட்டு, ரியல் வெல்விஷரோட இன்புட்ஸ்ல இருந்து சுதாரிச்சுக்கிட்டு சீனமுங்கில் மாதிரி நாங்க வளருவோம். 36 லட்சம் மக்களவையில் போட்டவங்க 72 லட்சமா எங்களுக்கு வந்து சட்டமன்றத்தில் போடுவாங்க. என் ஓட்டு 8.2 இல்லை, என் ஓட்டு 16.5ன்னு 2 மடங்கா மேல வருவோன்னு அவரு சொல்லி சுதாரிச்சுட்டார் பாத்தீங்களா? அப்ப இந்த களத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த ஓட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட எந்த கண்ட்ரோலும் கிடையாது. அவரு பிரஸ் மீட் வந்து ரிசல்ட் வர்றதுக்கு முன்ன கொடுக்காருன்னா போலிங்கே 82% போகும்போது எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறத சீமான் வந்து தெள்ள தெளிவா உணர்ந்துட்டாரு. அவரை மீறி 80% மேல ஓட்டு போயிட்டுன்னா அவர் சொல்லி யாரும் ஓட்டு போட மாட்டாங்கிறதும் அவர் சீமானு தெரிஞ்சு போச்சு. அதைத்தான் நானே சொல்றேன். அவர் நின்னாலே 36% ஓட்டு எடுத்தவர் 18% ஓட்டுக்கு போயிருப்பாரு. 20% ஓட்டுக்கு மேல காணாம போயிருக்கும். கொஞ்சம் பாமகவுக்கும் மீதி திமுகவுக்கும் போயிருக்குன்னு சொல்றேன். அந்த ரெட்டால நின்னாலும் 60% வாக்கு ஸ்டாலின் எடுத்திருப்பாரு நான் சொல்றேன். அப்போ எடப்பாடி இன்னொரு வேலை பார்த்தா எடப்பாடி புத்திசாலி தான், ஸ்மார்ட் லீடர் தான். பட் நாம அவர் எதுக்காக அங்க களத்தோடு ஓடினாருங்கிறத நம்மளும் புத்திசாலித்தனமா அதை எக்ஸ்போஸ் பண்றதான் அவருக்கு இப்போ சிக்கல். நாம இல்லைன்னா இந்த ஏன் ஓடினாருங்கிறத எவனும் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டான். எல்லாரும் ஓடுற வெள்ளத்துல போகக்கூடிய மரம், செடி, செத்த, பணம் மாதிரி போயிட்டு இருப்பான். எதிர்நீச்சல் போடக்கூடிய மனுஷன் மாதிரி இங்க நடக்கிறது திராவிட அரசியலும் இல்ல, தமிழ் தேசிய அரசியலும் இல்ல, இந்துத்துவ அரசியலும் இல்ல, மத சார்பற்ற அரசியலும் இல்ல. எடப்பாடியில் நடந்தது வன்னியர் அல்லாத அரசியல். காமராஜ் 52ல அடல்ட் பிரான்சைஸ் ஆக போது தன்னுடைய லாபத்துக்காக போட்ட விதை அது. ஜெயலலிதா அம்மையார் தான் வெற்றி பெறுவதற்கு என்னோட முயற்சி தான். எண்ட் ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்னு பாமக 4 சீட்டு பேர் 5 சீட்டு கொடுத்து முதல் கூட்டணியை தன்னோட வெற்றிக்காக ஜெயலலிதா அம்மையார் போட்ட ஒரு எண்ட் ஜஸ்டிஃபைஸ் மீன் பாமக எடுத்து ஜெயித்த ஒரு அரசியல்.
அந்த அரசியலோட பின்விளைவுகள் தான் இன்னைக்கு வன்னியர் அல்லாதார் அரசியல் தான் விக்கிரவாண்டியில் நிற்குது. இதை மறைச்சிக்கிட்டு நீங்க தமிழ் தேசியம்னு சொன்னாலோ, இந்துத்துவா சொன்னாலோ, திராவிட இயக்கம்னு சொன்னாலோ, மத சார்புன்னு சொன்னாலோ, விக்கிரவாண்டியை பொறுத்த அளவுல அது முக்கியத்துவம் குறைஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த கள்ளக்குறிச்சி போராட்டத்துக்கு நாம் தமிழர் ஆதரவு தெரிவிச்சது, அதுக்கப்புறம் சீமானோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு ஒரு சில மாவட்ட நிர்வாகிகள் கேட்டது, இது எல்லாமே சீமான் முன்னெடுத்ததா இல்ல எடப்பாடிக்குள்ளேயே அதுக்கான ஆட்கள் இருக்காங்க? எடப்பாடிக்குள்ளதான் முன்னெடுத்தாங்க. எடப்பாடி அந்த ஓட்டு பாமக போக கூடாதுன்னு நினைச்சாரு, அது சீமானுக்கு போனா பரவாயில்லன்னு நினைச்சாரு. ஆனா அந்த ஓட்டு வன்னியர்கள் 2/3 பாமகவுக்கும் 1/3 ஸ்டாலினுக்கும், நான் வன்னியர் 80% மேல ஸ்டாலினுக்கும் போட்டிருக்காங்க. நான் இது சம்பந்தமா இது எல்லாத்தையும் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. உங்ககிட்ட நான் பேசினது என்ன தம்பி சொன்னேன்? உங்கள்கிட்ட டிரான்ஸ்ஃபர் ஆகாது, நீங்க போலரைசேஷன் தான் வரும்னு சொன்னேன். எல்லாரும் என்னோட இதை எடுத்து பாருங்க. சோ பக்காவா நம்ம களத்துல வந்திருக்கோம். இந்த ஒவ்வொரு வன்னியர் கிராமங்கள்லையும் பஸ் எரிக்கும் போது அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்ல, போலீஸோட கெடுப்பில இருந்து அந்த மக்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க நாம போய் நின்னவன். தெரியும் எனக்கு அந்த மக்கள் உணர்வு தெரியும், பக்கத்தில் உள்ள மக்கள் உணர்வு தெரியும். ஸோ இந்த ஓட்டிங் பேட்டர்னுங்கிறது இதுதான். இது ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் நிகழ்வு. இப்ப சீமானும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்தாங்கனாலும் கூட இந்த பக்கம் திமுக தான் பலம் இருக்குமா? சீமானை பொறுத்தவரையில அதிமுக 2 ஜாதி கட்சி ஆயிட்டுங்கிறது தெள்ள தெளிவா புரிஞ்சிட்டாரு. ஜெயலலிதாவே அன்னைக்கு நக்கல் அடிச்சாருல, நேத்து ஜெயலலிதாவே நக்கல் அடிச்சாருல. அப்போ சீமானுக்கு வரப்போறது வெள்ளாள கவுண்டர் ஆதிக்கம், வன்னியர் ஆதிக்கத்தை பிடிக்காத பிற ஜாதிகள், பறையர், செங்குந்தர், வண்ணார், நாவிதர், குயவர், உடையார், இப்படி அதிமுக நான் பெனிஃபிஷரி காஸ்ட் டைரக்டா சீமானுக்கு வருவான். அவன் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் எட்டலையும் நினைச்சுக்கிட்டு தனக்காக பேசக்கூடிய, தனக்காக குரல் கொடுக்கக்கூடிய சீமானுக்கு அவன் டைரக்டாவே வருவான். ஏன்னா அந்த 2 ஜாதி கட்சியாட்டு போயிட்டு இப்ப சீமானோட குறிக்கோள் அதிமுக இல்ல, அதிமுக அதிருப்தி வாக்காளர்களை தான் பக்கம் இருக்கு. அதிமுக உள்ள ஆதிக்க அரசியல் பண்ணக்கூடிய சமூகங்கள் அல்லாத மற்ற சமூகங்களோட வாக்குகள், பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ்ல குறிப்பா சொல்றதுக்கு என்ன, பெரியார் பாரதத்தின வச்சுக்கிட்டு என் நண்பர் KP முனிசாமி சமூக நீதி சூறையாட முடியாதுன்னு சொன்ன நம்ம அதே அரசியல் தான். அன்னைக்கு ஜெயலலிதா இருக்கும்போது அடிமையா இருந்த அன்னைக்கு ஆட்கள்லாம் இன்னைக்கு பல 100 கோடிகளுக்கு அதிபதியாட்டு அந்த பகுதி அரசியலே நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. இது அந்த ஜாதி அல்லாத பிற ஜாதிகளுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. என் கருத்தை அண்ணாமலையை பிரதிபலிச்சுட்டாரு. 2 ஜாதி கட்சியாட்டு அதிமுக போயிட்டுன்னு சொன்னார. மீண்டும் நான் திரும்ப அதை சொல்லக்கூடிய விஷயம் தான். நாடார்களை சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபிரன்னு ஜெயலலிதா அம்மையார் சொன்ன போது எல்லாருமே அங்க அடிமையா தான் இருந்தாங்க. இந்த 2 ஜாதியை சேர்ந்தவங்களும் அடிமையா தான் இருந்தாங்க, உண்மை. ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்கிறாங்க? இன்னைக்கு அன்னைக்கு ஜெயலலிதா சொல்லதுக்கே மிதுன் பழனிசாமி தந்தையார் எடப்பாடி பழனிசாமிக்கு நான் கூசுது, குரல் வரமாட்டேங்குது, தீயில மிதிச்ச மாதிரி அவ்வாவான்னு இருக்காருன்னா, அன்னைக்கு ஜெயலலிதா நாடார்களை சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபுன்னு சொல்லும் போது CV சண்முகம் எப்படி புழுங்கியிருப்பாரு, KP முனிசாமி எப்படி புழுங்கியிருப்பாரு, எடப்பாடி பழனிசாமி எப்படி புழுங்கியிருப்பாரு, செங்கோட்டையன்னா அந்த மாதிரி எண்ணம் உள்ளவர் இல்லை, OPS எல்லாம் அந்த மாதிரி எண்ணம் உள்ளவர் கிடையாது. அப்போ இன்னைக்கு இவங்க கையில இந்த கட்சி இருக்கும் போது இதர நான் வன்னியர் காஸ்டும் நான் வெள்ளாள கவுண்டர் காஸ்டும் இவர்களால நம்ம ஜாதிக்கு பிரயோஜனம் இல்லை, நம்ம நான் பெனிஃபிஷரியா தான் அங்க ஆயிடுவோம்னு நினைக்கிறாங்க. அதுல உள்ள நாயுடு, ரெட்டி போன்ற அப்பர் காஸ்ட் லிங்குஸ்டிக் பிராமணர்கள்லாம் அண்ணாமலைகிட்ட போவாங்க. வண்ணார், நாவிதர், குயவர், பறையர் போன்ற சமூகங்கள் விளிமுனை சமூகங்கள் சீமான்கிட்ட போவாங்க. இந்த ப்ராசஸ் தான் லீடர்ஷிப்லாம் நடக்குது. எடப்பாடிக்கு லீடர்ஷிப் இல்லை, அவருக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறது விக்கிரவாண்டியில் தெள்ள தெளிவா நிரூபிக்கப்பட்டிருக்குது. காட்ஸ் கிரேஸ், சீமானுக்கு ஒரு கடவுள் அருள் உண்டு. அல்லது ஒரு சதவீதத்தில் உள்ளவர் இப்படி 8.2 வந்திருக்க முடியாது. அந்த கடவுள் அருளால சீமான் பழச்சிக்கிட்டாரு. அதிமுக நம்ப கூடாதுன்றது, அதிமுக ஓட்டர்ஸ் நம்ப கூடாது. டைரக்டா வன்னியர் வெள்ளாள கவுண்டர் அல்லாத அதிமுக ஓட்டர்ஸ் உங்ககிட்ட வருவாங்க. அது கடவுள் அவருக்கு அதை வழிகாட்டி கொடுத்துட்டார். சார், இது ஒரு நாடி வரைக்குமே கட்சியிலிருந்து வெளியே போன OPS அவர்கள், சசிகலா அவர்கள் பேசிட்டு இருந்தாங்க. நீ கட்சிக்குள்ளேயே ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் போய் எடப்பாடி சந்திச்சதாகவும், இப்ப எடப்பாடி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு கேட்கிறப்ப மதுரையில செல்லூர் ராஜா கண்டிச்சதாகவும் தகவல் வருது. ஏன் ஓட்டை உங்களால வாங்க முடியல அப்படின்னு செல்லூர் ராஜா நேரடியா கேள்வி கேட்கிறாரு. இதெல்லாம் எதை குறிக்குது? அதிமுக மீண்டும் ஒரு சலசலப்புக்கு உள்ளாகுதா? அது வெளிப்படையா வரல, வரும்போதுதான் சொல்ல முடியும். எங்க முக்குலத்தோர் பன்னீர்செல்வம் பின்னாடி இருக்கிறாங்க, தினகரனும் அதில் கான்ட்ரிபியூட்டிவ் தான் இருக்கிறார். பன்னீர்செல்வம் மெயின், தினகரன் கான்ட்ரிபியூட் தான். அது நம்ம ஆணித்தரமாக சொல்லுவோம். ஏன்னா பன்னீர்செல்வத்தை ஒரு கேடயமா வச்சு முக்குலத்தோர் வாக்க எடப்பாடி பழனிசாமி வாங்கிட்டு இருந்தார் சசிகலா தினகரனுக்கு எதிராக. பன்னீர்செல்வம் அந்த கேடயமையும் போன பிறகு அவரை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு செல்வாக்கற்ற முக்குலத்தோரால் அதை முடியலை.
அதனால ராமநாதபுரத்தில் 9% ரெட்டலை போயிட்டு, திருநெல்வேலியில் 8% போயிட்டு, மனோஜ் பாண்டியன் நாடாரு 35% வாக்கு எடுத்தாரு. அவருக்கு ஓபிஎஸ் ஆதரவில் மறவர் வாக்கும் கிடைச்சி, அவரை வச்சு நாடார் வாக்கும் கிடைச்சின்னு சொல்லும்போது அவர் 35% வாக்கு எடுத்தார். இன்னைக்கு 8% வாக்கு எடுத்தாருன்னா ஓபிஎஸ் அல்லாத மற்ற மறவர்களால் வாக்கு கொண்டு வர முடியல. இதே தான் நீங்கள் பாருங்க, விருதுநகரில் விஜயபிரபாரன் விஜயாந்த் செல்வாக்கில் வந்தார். ஸோ அதை இவங்களால காம்பன்சேட் பண்ண முடியல, மற்ற முக்குளத்தோரால் காம்பன்சேட் பண்ண முடியல. இன்னைக்கு வட தமிழகத்தில் அவர் 60% வன்னியர் வாக்கு 2004 எடுத்தது மிகப்பெரிய சாதனை. விக்கிரவாண்டியில் அவரோட துணிச்சலற்ற முடிவால அதையும் கோட்டை விடுவார்னு தான் என்னோட கருத்து. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி.